சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனையை முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொண்டு தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் மேலும் நின்று பாமாலையின் 16வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 16, ஆக்கத்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையில் என்கிறதான பாமாலையின் 16வது பாடலை நாம் பாடுவோம்.
ஜெபமன கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பத்தை ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னங்களை பற்றி எடுத்தாரும் மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியும். நீங்கள் சொல்ல பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளோ. ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீர் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியான நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையோ எங்களிடத்தில் பதில வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபமன கடவோம். லெந்தனும் நாட்களின்குரிய இரண்டாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை ரட்சித்துக் கொள்வதற்கு நாங்கள் சக்தியற்றவர்கள் உண்டு அறிந்திருக்கிறோமே. சரீரத்திற்கு நேரிடும் எந்த உபத்திரவங்களுக்கும் ஆத்துமாவுக்கு விரோதமாக சேதப்படுத்தும் எந்த பொல்லாத நினைவுகளையும் எங்களிலிருந்து அவமாக்கி போட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டித்தவைகளில் ஒன்றும் பகைக்காதவரும் தங்கள் பாவங்கள் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற யாவருக்கும் மன்னிப்பையும் அருளுகிறவரே, எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டித்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஐசாயா சாப்டர் 55 verses 1 to 6. ஏசாயா 55 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிமுடியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள்.
Revelation chapter 22 verses 1 to 7. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். வாசிமுடைய குறிக்கப்பட்ட 2ஆம் பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. John chapter 7 verses 37 to 39. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் காணப்படுதமான எல்லாவற்றையும் படுத்த வைக்கிற ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய மேலான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலோகம் உண்டாகுமுன்னே பிதாவினாலே ஜனித்தவர், தேவத்தின் மகனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனின் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கிறவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சர்வத்தை உண்டாக்கியவர், மனிதராகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரமடிக்கு இறங்கி பரிசுத்தாவியானவராலே கல்வதால் தடுத்து நமக்காக புறப்படாத பாடுபட்டு அனுப்பப்பட்டார். வேதவாக்கின்படி மூலமானார் பரமடிக்கு ஏறி பிதாவுக்கு வாசிக்கிறார். உயிரோடு மகிமையோடு திரும்புவார். ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தராய் ஜீவனை கொடுக்கிறவராய் பிதாவின் குமாரனுமாய் பிதாவுடன் விசுவாசமாய் தீர்க்கதரிசியோடு மாத்திரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மறுமையில் ரட்சிக்க நான் காக்கிறேன். சபையார் அமருவோம். Memory verse by children. யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யோவான் 7:38. Whoever believes in me, as the scripture has said, a stream of living water will flow within him. Amen.
வேதவசனம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. Whoever believes in me, as the scripture has said, streams of living water will flow from within him. John 7:38. Amen. வேதாக்கம் சொல்லுகிறபடி என்னிடம் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. Whoever believes in me, as scripture has said, stream of living water will flow within him. John 7:38. Amen. Amen. வேதவசனம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. ஆமென். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாரே எவனோ அவர் உன்னதி 2 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38. Amen. Thank you so much. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரதர் ஆசிர் நலத்தம்பி அவர்கள் இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் 2 Corinthians 12:9 முன்பகுதி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். மாஸ்டர் ஜேசன் ஆசிஸ் சாம்சன் தனது பிறந்தநாளை நாளை தினத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மாஸ்டர் கிங்ஸ்லின் மோசஸ் தனது பிறந்தநாளை நாளை தினத்திலே மார்ச் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அதேபோல் மாஸ்டர் ஜோவின் ஜான் தனது பிறந்தநாளை மார்ச் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக மகனுக்கும் நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். பிறந்தநாளை கொண்டாட பிள்ளைகளுக்காக ஒன்றிடம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயினி நீரே நோவரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே இந்த வார்த்தையை கத்தாவே தங்களுடைய பிறந்தநிலை கொண்டு பிள்ளைகளை கத்தாவே உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. விசேஷமாக கத்தாவே ஆசிரியர் பதிலுக்காக நாங்கள் ஜெபிக்கும் கத்தாவே. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபை முடிச்சு விட்டு கத்தாவே அப்போ அந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீங்கள் சொல்ல வாக்குத்தத்தம் முடி கத்தாவே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் வழங்க வசம் முடி கத்தாவே. புதிய ஆண்டும் கத்தாவே நல்ல கிருபைகளை கொடுத்து கத்தாவே, பலத்தை கொடுத்து கத்தாவே, போக்கில் வருத்தம் கத்தாவே உங்களுடைய பாதுகாக்கிற மனவோடு கூட இருந்து அப்பா குடும்பத்தை ஆசீர்வத்தை நடத்துறதுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதுபோல் கத்தாவே மாஸ்டர் ஜேசனுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. உடைய கருத்திலே கத்தாவே மகனுக்கு இருக்கிற அப்படினால் கத்தாவே கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபை முடிச்சு விட்டு கத்தாவே இம்மட்டும் கத்தாவே வழி எடுத்து கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த புதிய ஆண்டு கத்தாவே உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் வசனப்படி கத்தாவே. அப்போ அவன் கையிட்ட செய்கிற எல்லா காரியங்களுடைய கிருபை இருக்கட்டப்பா. எக்ஸாம்ஸ்லாம் நல்ல விதமாக எழுதி கத்தாவே அப்போ நல்ல மதிப்பெண் எடுத்து கத்தாவே அந்த டிகிரி க்ளோஸ் பண்ணப்பா முடிக்கிறதுக்கு கிருபையை கொடுக்குறாஜா. சரதிங்க கத்தாவே உடைய கருத்தில் கொடுக்குறப்பா. அதே போல் கிங்ஸ்லினுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே இம்மட்டும் கத்தாவே நீங்கள் மகனோடு கூட நீங்கள் புதிய ஆண்டும் கத்தாவே
கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாக அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள்சேவன வசம்படி கத்தாவே மகன் உமனத்தை கத்தாவே மன மகிழ்ச்சியாக இருந்து அப்பா என்னத்தெல்லாம் அப்பா எதையெல்லாம் நினைக்கிறானோ கத்தாவே எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அவனுடைய கேரியர்களை கத்தாவே படிக்கிற காலங்களை கத்தாவே விசேஷ ஞானத்தினால் பிள்ளை நிரப்புங்கப்பா. அதே போல் கத்தாவே அவனை தாளங்களை கொடுத்துருக்கீங்கப்பா. அப்போ உங்களுடைய நாம் மகிமைக்காக கத்தாவே திருச்சபையில கத்தாவே அப்பா அவனை பயன்படுத்துறீங்க. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து அப்போ மகனை கத்தாவை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை ஒப்படைக்கிறோம்ப்பா. அதே போல் கத்தாவே ஜோவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தாவை சிறு குழந்தை கத்தாவை மட்டும் கத்தாவை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த புதிய ஆண்டில் கத்தாவை கத்துடைய கையில் கலங்கரமான கிரீடமும் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமா இருப்ப அவசம்படி கத்தாவை இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவை மகனை அப்பா எல்லா பலத்தோட கிருபையோடு கத்தை நடத்துவதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. துதி கனமகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு அறிவிப்பு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு கிறிஸ்துவின் அந்த சிலுவையில் மொழிந்த வார்த்தையின்படி தேவனுடைய செய்தியை கொடுக்கிறவர்கள் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு கொடுக்கலாம். முதல் வார்த்தையை ஏற்கனவே நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். அதனால் 2ஆம் வார்த்தையிலிருந்து 7ஆம் வார்த்தைகள் எடுக்கிறவர்கள் நேம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை 282வது பாமாலை ஹிம் நம்பர் 282. துக்க பாரத்தால் இழைத்து நொந்து போனாயோ இயேசு உன்னை தேற்றிக் கொள்வார் வாரா என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 282. தள்ளாரே
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடி நிச்ச நாமத்தினாலே மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளையும் எம்டிஎம்எம் ஞாயிறாக ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தாராவி நல்லமைப்பு ஆலயத்தின் சபை ஊழியராக செயல்பட்டு இருக்கிற அருளனை வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு கூட एमडीएम मिशनरी हमारे बीच में मिशनरी भैया और भाभी आए हैं. पूरा परिवार आया है. बच्चे लोग है फील्ड में, लेकिन भाई और भाभी जी आए हुए हैं. उनको कलिसिया के तौर से हम आपको स्वागत करते हैं. प्रकाश यादव जी आए हैं नेहा फील्ड में, वो पालघर में भगवान का सेवकाई करते हैं और इस दिन पर भी वो हमारे बीच पर आए हैं. वो हमारे लिए बहुत खुशी की बात है. और वो फील्ड में जो काम करते हैं और क्या क्या गवाही है वो आके हमारे बीच में वो पहले आके शेयरिंग करेंगे. उसके बाद हमको गॉड्स मैसेज अरुलने वंदे कुड़पारगल. अब भी हम प्रकाश यादव जी को आगे बुलाते हैं और फील्ड का गवाहियाँ हमसे शेयर करेंगे. सबको जय मसीह की. मेरा नाम प्रकाश यादव है और अपना जो एमडीएमएम का सेवा में जो 3 फील्ड है, वाड़ा, जवार और पालघर, ये पालघर फील्ड में मैं काम करता हूँ. लगभग 18 गांव में मैं सुसमाचार सुनाता हूँ और 18 गांव में प्रभु का जो सुसमाचार हम लोग सुनाते हैं तो बहुत से लोग प्रार्थना में आते हैं और प्रभु का जो आशीष है वो पाते हैं. आज तक जिधर जिधर हम लोग जा रहे हैं, जिस गांव में हम लोग सुसमाचार सुनाते हैं, अपना प्रभु बहुत से बड़ी बड़ी गवाही बनाता है. अपना प्रभु जो है, अपन जो भरोसा करते हैं, वो अपन को कैसा मालूम पड़ता है कि प्रभु हमारे साथ है, प्रभु हमारे बीच में है या प्रभु हमारे द्वारा काम करते हैं. 2007 से मैं अपना पालघर में मिशनरी सेवा करता हूँ और 2007 से आज तक जो बाइबल में न्यू टेस्टमेंट में जितना भी चमत्कार आपने देखा है, जो प्रभु यीशु ने किया है सुसमाचार में, उसमें से सब चमत्कार हमने देखा है और प्रभु ने जिंदा गवाही जो फील्ड में बनाया है, जो अपन ने देखा है कि प्रभु ने मुर्दे को जिंदा किया. ये गवाही जब हमारे फील्ड में हम लोगों ने देखा ना, हम लोग फास्टिंग प्रेयर में थे 5 दिन के, और 5 दिन के फास्टिंग प्रेयर में जिधर नेहा चर्च है, फादर जी अक्सर कभी कभी भांडुप चर्च के साथ आते हैं और उधर हम कलिसिया लगभग 200 के ऊपर एक साथ मिलके 5 दिन की फास्टिंग प्रेयर रखते हैं. साल में 3 बार. जब गणपति की सीज़न आती है तभी वही सीज़न में हम लोग सब लोग इकट्ठा के फास्टिंग प्रेयर कर रहे थे. और तीसरा दिन था, एक बीमार औरत थी, वो रात में 9 बजे मर गई. उसकी माँ भी थी, लेकिन उसका मर्द नहीं था. अभी क्या करने का, हम लोग लगभग 200 के आसपास सब कलिसिया के लोग थे. उसमें से 25 के ऊपर लोग नए लोग थे जो बीमार थे और प्रभु का आशीष पाने के लिए आए थे. तो वो समय में हम लोगों ने देखा कि सब लोग डर गए, अभी क्या होएगा. जो नया थे वो चर्च में एक रूम था जिधर हम भक्ति ले रहे, उसमें सब नए लोगों को भेज दिया और जितना भी हम लोग
जो लीडर लोग थे हम लोग घुटने पे आ गए और लगभग 2.5 घंटा हम लोगों ने दुआ की प्रभु के चरणों में आके, और वो मरी हुई औरत फिर जिंदा हो गई। प्यारे भाइयों और बहनों, प्रभु अपने बीच में, हम लोग एक बार एक औरत को बच्चा नहीं हो रहा था, लगभग उसका 3 बच्चा, ऐसा ही जैसा कि अभी 3 साढ़े 3 महीने का होने के बाद वो ऑटोमेटिक बच्चा गिर जाता था। ये टाइम में भी गए साल वो औरत गए साल प्रेग्नेंट हो गई, 3.5 महीना हो गया। पहले 3 महीने के बाद उसने, डॉक्टर ने चेक किया, डॉक्टर बोलता है कि तू प्रेग्नेंट है। 3.5 महीने के बाद उसको फिर चेक किया, प्रेग्नेंट है। 4.5 महीने के बाद उसको वही डॉक्टर के पास चेक किया, वो डॉक्टर बोल रहा है प्रेग्नेंट नहीं तू है अभी। वो बहुत डर गई, रोते रोते आ गई, मुझे बोले अभी डॉक्टर बोल रहा है तो प्रेग्नेंट नहीं है। मैं बोला सोनोग्राफी निकाला? हाँ सोनोग्राफी भी निकाला, उसमें भी कुछ नहीं दिखाया। मैं बोला पहले आपने चेक किया बच्चा है, तो यही विश्वास धरो, मैं दुआ करता हूँ, बच्चा है ऐसा ही करके भरोसा करो। और उसने एक भी सोनोग्राफी नहीं निकाली बाद में, और कभी भी ऐसी चिंता नहीं करने क्या कि मुझे बच्चा नहीं है। 7 महीना हो गया, 8 महीना हो गया, 9 महीने के बाद उसी डॉक्टर के पास आके उसने डिलीवरी हो गई। और डॉक्टर बोलता है ये कैसा संभव है, जो सोनोग्राफी नहीं दिखा रहे हैं कि बच्चा नहीं है, अभी वो बच्चा लगभग 1 साल का हो गया। प्यारे भाइयों और बहनों, एक डॉक्टर ने बोला था एक बहन को 32 साल हो गया, 32 साल हो गया एक बहन को शादी होके, उसको बच्चा नहीं हो रहा है। उसने एक बच्चा अडॉप्ट ले लिया, गोद ले लिया। बाद में एक दिन वो ऐसे पेट में दुखने लगा, मुझे तुरंत कॉल किया और मैं गया, उसको उठाया और हॉस्पिटल में लेके गया। हॉस्पिटल में लेके जाने के बाद वो उधर रात में एडमिट किया और मैं घर पे आ गया, उसका मर्द था। और सुबह मैं उसने कॉल किया कि डॉक्टर बोल रहा है मैं प्रेग्नेंट हूँ। उसका सब पूरा जो स्त्री का मासिक जो अपन जो भी बच्चा होने का जो प्रोसेस रहता है पूरा बंद हो गया था, और नया नया वो प्रार्थना में आ गए थे वो लोग। 32 साल हो गए थे, डॉक्टर बोल रहे थे उसके पहले कि उसको बच्चा नहीं होने वाला। प्यारे भाइयों और बहनों, अपना प्रभु जो पहले था वो आज भी वैसा है, और जो भरोसा रखता है उससे वैसा ही वो। कितना गवाही बताओ, ये साल का लगभग 105 गवाही है, बड़ा, लेकिन हम सब लोग प्रभु के लोग हैं। जिधर हम लोग काम करते, पहले मैं भी प्रभु के ऊपर भरोसा नहीं रखने वाला था, मैं भी हिंदू में से हूँ। हमारे परिवार में एक बड़ा गवाही बनाया प्रभु ने। हमारा भाई जो पत्थर तोड़ने का काम करता था खदान में, उधर बहुत बड़ा चट्टान आके उसके पैर पे गिर गया और पूरा पैर और टूट गया। जब ये नायर हॉस्पिटल में हम लोग 3.5 महीना 11 उसका ऑपरेशन किया, लेकिन डॉक्टर बोल रहा है अभी तेरा पाँव जो है वो जॉइंट नहीं हो सकता है। जॉइंट हो गया तो 3 या 3.5 साल के बाद उसको बहुत दवाई खाना पड़ेगा, लगभग 4 या 5 लाख का, लेकिन उतना तो पैसा हमारे पास नहीं था। उसको घर में भेज दिया। बाद में हम लोगों ने उधर उसका देखभाल चालू किया, लेकिन
गांव का सिचुएशन आप लोगों को मालूम है, जादू टोना चालू हो गया। और बाद में वो उसको जो भगत बोल रहा था कि अभी ये जिंदा नहीं रहेगा, खाली 5 दिन जिंदा रहेगा। अभी हम लोगों ने तो उसके लिए सब हमारे पास था वो बेच दिया था, लेकिन हमारे पास अभी कुछ नहीं था। डॉक्टर और भगत भी बोल रहे थे अभी ये जिंदा नहीं रह सकता। बाद में उसका सासू था, वो सासू आके बोलने लगा एक मार्ग है। वो बोला क्या? बोले यीशु मसीह का। तभी वसई एरिया में प्रार्थना चालू था, आशीर्वाद प्रार्थना केंद्र। उधर हम लोग 5 दिन के रिट्रीट के लिए गए। जब भी भगत बोल रहे थे कि ये 5 दिन जिंदा रहेगा, उसके तीसरे दिन हम लोग उधर गए। 3 दिन के बाद मैंने देखा अरे आज तो ये मारने वाला था लेकिन मारा नहीं। 5 दिन के बाद हम लोग घर में गए। घर में जाने के बाद से 7वें दिन वो बोलने लगा, पैर के बाजू में रिंग डाला था, वो पूरा रिंग डाला था। वो बोले निकाल डालो, अभी के अभी बोले निकाल डालो। मैं तो बहुत डर गया। डॉक्टर बोल रहा है 3.5 या 4 साल लगेंगे वो जॉइंट होने के लिए पैर, और अपन के पास तो वो दवाई भी नहीं ले रहे। वो जिद ही करने लगा। मैंने वो पूरा रिंग निकाल दिया। निकाल देने के बाद एक दिन वैसा ही खटली में पड़ा रहा, और दूसरे दिन अपना कुबड़ी बिबड़ी सब छोड़ के वो खुद चलने लगा। प्यारे भाई और बहनों, आज तक जभी से हम लोगों ने प्रभु के ऊपर भरोसा किया ना, हम लोग जो हिंदू में से जब भी प्रभु के ऊपर भरोसा किया ना, तभी हम लोगों को लगभग 3.5 साल 2003 से 2005 तक लोगों ने, गांव वालों ने और हमारे आजू बाजू में हमारे जो भी रिलेटिव्स थे इतना सताया कि हमारा पानी बंद किया। जंगल में से वो खाना पकाने के लिए लकड़ी लाते थे, वो बंद किया बाद में। लेकिन हम लोगों ने प्रभु को नहीं छोड़ा। बहुत दुख था, लेकिन जब जिंदगी मिल गया ना, हम लोगों को जिंदगी मिल गया, हम लोगों ने नहीं छोड़ा। और आज तक लगभग 5,000 के ऊपर लोगों ने प्रभु का जो गवाही मैं बताया, लगभग 2,000 के ऊपर लोगों ने शराब छोड़ दिया। ऐसे कितने लोग, भगत लोगों ने बोला था कि तुम मर जाएंगे, अभी तुम लोग जिंदा नहीं रहेंगे। वो प्रभु के चरणों में आके फिर अपना नया जिंदगी चालू किया। और बहुत से बहन ऐसे निराश हो गए थे, लगभग 100 के ऊपर। उसमें से 25 के ऊपर बहनों ने तो ऐसा डॉक्टर ने बोला था तुम लोगों को बच्चा होएगा ही नहीं, लेकिन प्रभु ने बच्चा दे दिया। आज तक जो प्रभु अपना जो बाइबल में अपन जो भरोसा करता है, और जैसा वचन में लिखा है वैसा ही प्रभु वचन के अनुसार सब लोगों को संभाल रहा है। और ये गवाही जब ये हम लोग देखते हैं ना, तभी हमको समझ में आता है कि अपना प्रभु क्यों बड़ा और महान है। जिस प्रभु के ऊपर हम लोगों ने भरोसा रखा है, वो प्रभु जिंदा खुदा है, और वो हमारे बीच में रहता है, हमारे साथ चलता है। प्यारे भाइयों और बहनों, मैं जिधर भी लगभग 22 गांव है, लेकिन 18 गांवों में मैं जाता हूँ, और 18 गांवों में प्रभु ने बहुत बड़ी बड़ी गवाही बनाई है। मेरे पास 2 कलीसियाँ हैं, एक निहा, और उधर से एक दूसरा गांव 30 किलोमीटर आगे है, साहे करके, उधर एक दूसरा कलीसिया है। दोनों जगह पे हम लोग संडे के लिए
और सैटरडे के लिए हम लोग भक्ति लेते हैं और प्रभु का सुसमाचार सुनाते हैं। और बहुत से लोग आजू बाजू के गांवों में से जो बीमार है, दुखी है, निराश है, प्रॉब्लम में फंसे हुए हैं, ऐसे लोग आते हैं और प्रभु का सुसमाचार सुन के उनको दिलासा मिलता है, चंगाई पाते हैं। और बहुत से लोगों को काम नहीं रहता है, उन्हें काम मिलता है और एक खुशी का जीवन जीते हैं। प्यारे भाइयों और बहनों, जिधर हम लोग काम कर रहे हैं, सब लोग जिस गांव में हम लोग जिधर जिधर सुसमाचार सुनाते, सब लोग गरीब, अनपढ़ और बेरोजगार है। जहाँ जहाँ गाँवों में हम लोग सुसमाचार सुनाते हैं, सब बहुत से लोग दारू में फंसे हैं, जादू टोना में फंसे हैं। बहुत से लोग अपने ज़िंदगी में आज तो ऐसे सिचुएशन में फंसे हैं जिन्हें कोई भी निकाल नहीं सकता है। गए दिनों में, गए 4 महीना हो गया, एक हमारे उधर ही लवरा करके एक गांव है, उधर से एक बहन आते हैं संगीता करके। उनके पिताजी थे, वो बहुत दारू पीते थे, झगड़ा करते थे, मारपीट करते थे। वो बहन प्रार्थना में आती थी। कुछ दिन हो गए, उनको दिखना बंद हो गया। डॉक्टर बोले कि अभी आप देख नहीं सकते हैं। उसको पकड़ के प्रार्थना में लेके आए। प्रार्थना में लेके आने के बाद हम लोगों ने उनके लिए दुआ की। वो दूसरे हफ्ते में देखने लगे और अभी खुद वो चलते हैं, आते हैं, जाते हैं। और उसके वजह से उसने जो दारू पीना, झगड़ा करना छोड़ दिया। उसके वजह से और 3 लोग उसके साथी थे, दारू पीते थे, झगड़ा करते थे, वो भी प्रार्थना में आने लगे। भाई और बहनों, जहाँ हम लोग काम करते हैं, प्रभु हमारे साथ है, लेकिन उसके साथ बड़ा विरोध है। आजू बाजू में सब RSS, सब बीजेपी और पाटिल समाज का जो लोग हैं, वो बहुत सताते हैं। ये टाइम में इस साल 5 बार पुलिस स्टेशन में बुलाया। तुम लोग ये ऐसा काम क्यों करते हो? तुम लोग क्रिश्चियन क्यों लोगों को बनाते हो? एक बार तो 1 घंटा बिठा के मुझे पूछताछ की। उसने, मेरे गांव का पुलिस पाटिल भी था, और वो पुलिस पाटिल बोलने लगा कि इन लोगों के वजह से गांव में बहुत से लोगों ने शराब पीना छोड़ दिया। बहुत से लोग जो बुरे मार्गों पे झगड़ा करने वाले थे, वो बदल गए। बाद में पुलिस ने भरोसा किया और मुझे छोड़ दिया। प्यारे भाई और बहनों, आज हम लोग जो भी काम करते हैं, गाँव में बहुत सताव है, बहुत तकलीफ है, लेकिन आज तक प्रभु संभालते हैं। मैं यही आपसे दुआ करता हूँ, हमारे फैमिली के लिए प्रार्थना करो। हमारे 2 बच्चे हैं, उनके लिए प्रार्थना करो। जहाँ जहाँ कलीसिया है, हम लोग जिस गांव में कलीसिया, बहुत से लोग हैं, लेकिन उन्हें भी पुलिस स्टेशन में कभी कभी लेके जाते हैं। गांव वालों ने भी उनके ऊपर गए साल तो बहुत प्रॉब्लम किया। वो बोल रहे हैं खाना बंद करेंगे, राशन बंद करेंगे, आप लोगों को लिए गांव में रहना बंद करेंगे। लेकिन आज तक बहुत से लोग प्रभु में संभल के हैं। प्यारे भाइयों और बहनों, हम लोग हर एक साल में बच्चों के लिए संडे स्कूल का प्रोग्राम लेते हैं। दीपावली के छुट्टी में और अभी मई महीने के छुट्टी में 2 दिन का, 3 दिन का बच्चों का प्रोग्राम लेते हैं। बहुत सा खर्चा होता है बच्चों के लिए, आप लोग उनके लिए सपोर्ट कर सकते हैं। हम लोग जो फास्टिंग प्रेयर बोला, वो फास्टिंग प्रेयर 5 दिन का रहता है। लगभग
20-22 हज़ार रुपया खर्चा होता है। खाली हम लोग चाय पीता है, 5 दिन चाय पीता है, लास्ट के दिन खाना बनाता है और पूरा दिन प्रार्थना करते हैं, दुआ करते हैं। और बहुत से लोग जो बीमार रहते हैं प्रभु चंगा होते हैं। ये फास्टिंग प्रेयर गांव के लिए, समाज के लिए, जब ये हम लोग फास्टिंग में आता है, बहुत से लोग जो बड़े बड़े विरोध करने वाले, उनमें भी चमत्कार हम लोगों ने देखा है। जो गांव का पुलिस पाटिल भी पहले बहुत विरोध करने वाला था, लेकिन अभी वही हमारे साथ आके पुलिस स्टेशन में हम लोग उसे बुलाते हैं, वो कभी ना नहीं बोलता है। वो भी अभी ये प्रोग्राम ऐसा कभी रहता है तो वो भी कभी कभी देखने के लिए आता है ये लोग क्या करते हैं। तो उनके लिए भी आप लोग सपोर्ट कर सकते हैं। महिला प्रोग्राम हम लोग करते हैं, जो अनपढ़ गंवार है वो सब महिला के लिए 2 दिन हम लोग साल में 2 दिन 2 बार प्रोग्राम कभी कभी हम लोग करते हैं। सब अनपढ़ गंवार जो महिला है उनको बुलाते हैं। पहले दिन प्रभु के वचन के बारे में सुनाते हैं और दूसरा दिन अपना बॉम्बे से कोई डॉक्टर अच्छा रहेगा उनको बुलाते हैं और उनका ज़िंदगी, हर दिन के ज़िंदगी में कैसा जीने का, कैसा रहने का, वो डॉक्टर आके उन्हें सिखाता है। और उनके लिए भी बहुत बड़ा खर्चा रहता है। बहुत से लगभग 150-200 औरत एक साथ आते हैं 2 दिन के लिए और बहुत बढ़िया वो भी प्रोग्राम रहता है। कभी मेडिकल कैंप का प्रोग्राम हम लोग रखते हैं, बॉम्बे डायसेस के द्वारा यूथ प्रोग्राम रखते हैं। और सबसे बढ़िया जो प्रोग्राम हम लोग रखते हैं वो क्रिसमस मेलावा। क्रिसमस मेलावा हम लोग 4 भाई हैं, एक साथ आके लगभग 2000 के ऊपर लोग क्रिसमस के दिन हम लोग एक साथ आते हैं। क्रिसमस क्या है और प्रभु उसमें कैसा कैसा काम करता है और कैसे सब लोग एक साथ आके हर एक का गवाही सुनते हैं, हमका ज़िंदगी कैसा बदल गया उसके बारे में वो सब एक साथ आके ये बड़ा प्रोग्राम रहता है। ये प्रोग्राम के लिए लगभग 1 लाख के ऊपर खर्चा होता है, लेकिन उनके लिए भी आप लोग सपोर्ट कर सकते हैं। प्यारे भाई और बहनों, एक दूसरा प्रोग्राम हम लोग करते हैं जो महीने के लास्ट संडे जो रहता है, वो लास्ट संडे हमारा जो दोनों कलीसिया, साहे कलीसिया और नेह कलीसिया दोनों साथ आते हैं और सब हमारे उधर के गरीब लोग रहते हैं, सब विडो या बच्चे लोग रहते हैं। उन लोगों के लिए हम लोग लास्ट संडे को खाना बनाते हैं और एक साथ जो कभी खाते नहीं, एक साथ मिलते नहीं, उन्हें भी हम लोग खाना देते हैं। उनका खर्चा लगभग 15 या 20 हज़ार रुपये आता है। कभी आप लोग वो प्रोग्राम के लिए आप लोग सपोर्ट कर सकते हैं। और इसी तरह एक दूसरा प्रोग्राम है, ये सबसे बढ़िया प्रोग्राम हम लोग करते हैं हमारे भाई लोगों में, जो पितृ अमावस्या बोलते हैं। अपन हिंदू धर्म में देखते हैं मारने के बाद जब बाप को खाना खिलाते हैं वो लोग, जिसको पितृ अमावस्या बोलते हैं, वो बाप मारता है, मारने के बाद वो बाप के लिए खाना बनाते हैं, घर के ऊपर रखते हैं और उनको लगता है कि कौवे ने अगर खाना खाया तो बाप आ गया, बाप ने खाना खाया। लेकिन जब तक बाप रहेगा घर में जिंदा है तब तक कुछ नहीं करेंगे। लेकिन वही प्रोग्राम हम लोग करते हैं, कलीसिया के सब लोग एक साथ आते हैं और सब लोगों को बाइबल में से बाप माँ बाप के लिए क्या प्रभु ने अपन को सिखाया है, उनको कैसा संभाल करना मांगता है, जो अपना सब जो हिंदू धर्म से आए सब लोगों को जब भी बाइबल से माँ बाप की सेवा करना क्या बाइबल में कैसा एक बड़ा आशीष का कारण है और उनको खाना देना ये बच्चों का कैसा जिम्मेदारी है, ये जब भी सिखाता है। और सब
परिवार एक साथ आके अपने माँ बाप के साथ, अपने परिवार के साथ उधर चर्च में हम लोग खाना बनाते हैं और हर एक परिवार जो बच्चे लोग हैं माँ बाप को खाना खिलाते हैं। और यही सीख हम लोग देते हैं कि जो दुनिया कर रहा है आज माँ बाप के लिए मारने के बाद, लेकिन अपना प्रभु यही बोलता है कि जो अपने माँ बाप जिंदा है उसी टाइम में अपन उनका देखभाल करना मांगता है, सेवा करना मांगता है। प्यारे भाई और बहनों, अपना प्रभु महान है। जहाँ हम लोग काम करते हैं, जिन जगह पे हम लोग काम करते हैं, ये सब सिचुएशन में बहुत विरोध है, टेंशन है, लेकिन आज तक प्रभु संभाल रहा है। आपके सपोर्ट की और प्रार्थना की ज़रूरत है। अपन देख रहे हैं कि प्रभु, सब लोग बोल रहे जल्दी आने वाले हैं, लेकिन प्रभु के काम के लिए हम लोग कितना तैयार है। प्यारे भाई और बहनों, हम लोग जहाँ काम कर रहे हैं, फादर जी कभी कभी आते हैं, गवाही सुनते हैं। ये तो गवाही कुछ नहीं, मैंने बताया, क्योंकि टाइम नहीं अपने पास। लेकिन जो प्रभु का रियली काम है इस साल के लिए, इस साल के लिए हम लोगों ने यही सोचा है कि जिधर भी विरोध है, ये जो गांव में बताया ना वो अंधा देखने लगा, ये गांव में लगभग 15 सब विडो लोग हैं, वो आके भक्ति करता है, प्रार्थना करता है उधर, सब विडो। और इतना गरीब औरत वो लोग है, इतना गरीब है। वो गांव में पाटिल समाज है, उनको बहुत सताता है, लेकिन जब उनको प्रभु मिला, जिधर सताता है उधर ही प्रभु ने गवाही बनाया, उधर ही प्रभु ने वो गवाही उठाया। और अभी गए 2 हफ्ते में एक ऐसा उधर गवाही बताया कि हमारे कलीसिया का एक औरत लगभग 50 साल का रहेगा, उनको मिनी अटैक आ गया। अटैक आने के बाद में हॉस्पिटल में उनको एडमिट किया। हॉस्पिटल में एडमिट करने के बाद वो डॉक्टर बोल रहा है वो अभी का भी उसको सिटी स्कैन करना पड़ेगा। वो घर में ही पास से वो खून का उल्टी कर दिया, वॉमिट कर दिया। हॉस्पिटल में लेके गया, उधर वॉमिट हो गया। डॉक्टर बोला अभी क्या अभी उसको सिटी स्कैन करना मांगता है। सिटी स्कैन किया तो ये पूरा इधर वो क्लॉट हो गया था, उधर अपना मेंदू में पूरा क्लॉट हो गया। और डॉक्टर बोल रहा है कि ये कैसा जिंदा कैसा रहा। बाद में हम लोग जाके देखा वो कोमा में ही था। वो दूसरे दिन हम लोगों ने जाके देखा, वो खुद डॉक्टर ने आईसीयू में से बाहर निकाल के नॉर्मल वार्ड में निकाला। वो चौथे दिन उसको छुट्टी दिया। डॉक्टर बोल रहा है ये औरत कैसा जिंदा रह गया। गांव वाले जो विरोध करते थे वो उनको देखने के लिए आते हैं। वो बोलते हैं अगर हमारा कोई भी तुम्हारे जगह पे आदमी था या कोई भी लोग रहता था तो मर जाता था, लेकिन तुम्हारा प्रभु जो उसने तुम्हें बचा दिया, जिंदा रखा। ऐसा आदमी कभी भी हमारे इधर जिंदा नहीं रह सकता। प्यारे भाइयों, जिधर जो लोग जिस गांव में बहुत विरोध करते थे, प्रभु हमारा बहुत बड़ा है। उनका काम इस साल हम लोगों ने यही, कुछ भी प्रॉब्लम आने दे, लेकिन प्रभु का काम आगे बढ़ना मांगता है। प्रभु का काम रुकना नहीं मांगता है। कितना भी परेशानी या कठिनाइयाँ आने दें, प्यारे भाई और बहनों, प्रार्थना करो, सपोर्ट करो। और कभी आपको मौका मिले आके देखो फील्ड में मिशनरी लोग क्या काम कर रहा है, कैसा काम कर रहा है, कैसे लोग नए नए लोग सुसमाचार सुनते हैं और प्रभु में आते हैं, कैसे बीमारी में से चंगा होते हैं, कैसे अपना शराब का नशा छोड़ देते हैं, कैसे लोगों को बच्चा प्रभु ने, ये खुद आप लोग आंखों से देखेंगे। ये प्रभु का काम जो प्रभु के टाइम में होता था, आज भी प्रभु वैसा के वैसा, जिधर प्रभु नहीं है उधर काम कर रहा है। तो इसीलिए मैं
आपने जो भी समय दिया मैं धन्यवाद करना चाहता हूँ। और एक ही मैं आपसे प्रार्थना विनती करना चाहता हूँ कि देख सकते हैं जिधर बहुत से गरीब लोग औरत लोग आते हैं, उनको आके मिल के उन्हें भी आप लोग खुशी दे सकते हैं कि जो निराश है, जो दुखी है, जो जैसा अभी आशा नहीं है कि हम लोग आगे जिएंगे या नहीं जिएंगे, ऐसे लोगों का आप लोग भी आके मिल सकते हैं और उनके साथ प्रभु का वचन या प्रभु का ज़िंदगी कैसा है उसके बारे में बता सकते हैं। यही अपना जो हम लोग कर सकते हैं। अपना भांडुप चर्च जिधर फादर है उधर से हर साल 2 बार 3 बार ये लोग आके उन लोगों में आके कैसा प्रार्थना करते हैं, उन लोगों के लिए खाना खिलाते हैं, उन लोगों के लिए आप भी वैसा भी कर सकते हैं और प्रभु के काम के लिए और सपोर्ट कर सकते हैं और आगे प्रभु का काम आगे बढ़ने के लिए आप और प्रभु का राज्य आने के लिए सपोर्ट कर सकते हैं। और आप हमारे लिए, हमारे परिवार के लिए, हमारे कलीसिया के लिए दुआ करो कि इधर कुछ नहीं है लेकिन गांव में बहुत कठिन समय है, बहुत लोगों को हर दिन सताते, तो उन लोगों के लिए प्रार्थना करो और प्रभु के लिए आगे और काम होने के लिए जो बहुत से लोग रुकावट बन रहे हैं उनके लिए भी प्रार्थना करो। यही हमारी विनती है कि प्रभु का जो आने वाले दिनों में जो काम है वो बहुत आगे बढ़ सके। जिधर हम लोग काम कर रहे हैं, जिधर भक्ति ले रहे हैं, कलीसिया है, उधर हमको थोड़ा साहे चर्च के लिए चटाई की ज़रूरत थी, उनके लिए भी आप लोग सपोर्ट कर सकते हैं। अगर आपको लगता है तो आपको लगेगा हमारे जिधर नेहा चर्च से साउंड सिस्टम नहीं है, उनके लिए आप लोग सपोर्ट कर सकते हो। और जो भी प्रभु के लिए काम के लिए आप आगे आके जो मैंने प्रोग्राम बताया और भी प्रोग्राम छोटा बड़ा हम लोग करते हैं, उनके लिए आप लोग सपोर्ट कर सकते हैं। धन्यवाद, ये बहुत बढ़िया समय मुझे दे दिया, इसके लिए सब कलीसिया के लिए थैंक यू। ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை இன்றைய தினத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து கனம் குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபையில் இருக்கிற மூப்பர்கள், சபை ஊழியர்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய திருமண்டலம் நமக்கு இந்த எம்டிஎம் ஞாயிறாக ஆசரிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த எம்டிஎம் ஞாயிறு வருடம் நம் பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் ஆசரிக்கிறோம். ஒருவேளை இந்த எம்டிஎம் மிஷனரி மூமெண்ட் நம்முடைய திருமண்டலத்திலிருந்து துவங்கப்பட்டு இன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு காரியம். இருந்தாலும் மிஷனரி அநேக காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து சுருக்கமாக நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த எம்டிஎம் ஊழியமானது 1998ஆம் ஆண்டு பிஷப் காவித் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றளவுக்கு 31 மிஷனரி முழு நேர பணியாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து அநேக சுதேச ஊழியர்கள் மும்பையிலிருந்து அதற்காக ஜெபிக்கவும் காணிக்கைகளை வாங்கி அனுப்புகிற ஊழியங்களை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியம் சிறுவர் ஊழியம், பெண்கள் ஊழியம், மெடிக்கல் கேம்ப் அதிகமாக நடைபெறுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ் மேலாண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அநேக இடங்களிலிருந்து மக்கள் வந்து தங்கியிருந்து 2 நாட்கள் அந்த இடத்துல ப்ரோக்ராம் செய்வார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆலயமும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி தூரத்தில் ஆலயங்கள் இருக்கும். சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து கால்நடையாக வருவார்கள். சில வேளைகள் நாங்கள் ஃபீல்டு விசிட் செல்லும் பொழுது
அந்த இடத்துக்கு கார் பஸ்ஸு போகாது, ஏறி நடந்து போக வேண்டியிருக்கும் மலைக்கு மேல். இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக எங்கள் ஜெபியுங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது செய்திக்கு ஆயத்தமாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோமப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 மாதங்கள் நீர் எங்களை கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து வழிநடத்தி வந்தீர். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக தகப்பனே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. அடியனை முற்றிலுமாய் மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே திருமண்டலம் நமக்கு தியானிப்பதற்காக கொடுத்திருக்கின்ற தலைப்பு, கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்கின்ற தலைப்பின் கீழே திருமண்டலம் நமக்கு தியானிப்பதற்காக இன்றைய தினம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம் எல்லோருமே ஒரு குடும்பம். ஏன்னா இந்த சிறிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பம் போல நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பம். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஒரு குடும்பம். அப்படிதான் நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வசனம் 1 யோவான் 3:1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள், எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அதே 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே என்றால் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரே குடும்பம். ஆகவே தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவருடைய பிள்ளைகளை தேடி வந்தார். அவர்கள் பிள்ளைகளை ஆதாமையும் ஏவாளையும் தேடி ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்தார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்காக தேவன் நம்மை தேடி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனை படைத்தார். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எதை குறித்தும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாவற்றையும் உலகத்திலே படைத்து விட்டு 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். ஏனென்றால் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக சந்திக்கின்ற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் தன்னுடைய பிள்ளை இடத்திலே ஒரே ஒரு கட்டளையை மட்டும் அவருக்கு கொடுத்தார். அந்த ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளையை அவர் சொல்லியிருந்தார். எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொள்ளலாம், நீ பாதுகாக்க பண்படுத்தவும் உன்னை நான் இந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஆனால் ஆதாமில் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். தன்னுடைய பிள்ளையிடத்தில் உரிமையோடு தேவன் அன்பான ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யக்கூடாது என்று. ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்தான்? மீறினான். அவருடைய கட்டளையை கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் மீறினதினாலே பாவம் செய்தான். இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு இந்த ஆதாம் ஒரு காரணமாக இருந்தான். தேவன் அவனை மகிமையான சரீரத்தோடு படைத்திருந்தார். மகிமையான ஒரு சரீரம். ஏனென்றால் அவன் அந்த கனியை புசிக்கிற வரைக்கும் அவனுடைய சரீரம் மகிமையாய் இருந்தது. அவனுடைய கண் பரிசுத்தமாக இருந்தது, அவனுடைய பார்வை பரிசுத்தமாக இருந்தது.
எப்போது அந்த கனியை புசித்தானோ அவனுக்கு புத்தி தெளிவடைந்தது. அந்த உலக பிரகாரமான புத்தி அவனுக்கு தெளிவடைந்தது. அதுவரைக்கும் அவன் நிர்வாணியாக இருந்தான், அவன் வெட்கப்படவில்லை. ஆனால் அந்த கனியை புசித்த உடனே பாருங்க, ஓடி போய் ஒளிந்து கொண்டான். தேவன் வந்தார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அவனை பார்த்து கேட்ட பொழுது, நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு அன்பாய் கொடுத்த தேவன் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார், அதை மீறி பாவம் செய்தான். சாத்தான் அழகாக வஞ்சித்து முதலாம் ஆதாமை வீழ்த்தி விட்டான். அதே போல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவையும் வீழ்த்துவதற்காக இந்த சாத்தான் முயற்சி செய்தான். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் உங்களுக்கு நன்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் பிதாவை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருந்தார். பிதா இயேசு கிறிஸ்துவை நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருந்தார். ஆனால் சாத்தான் எப்படியாவது இயேசுவையும் வீழ்த்த வேண்டும் என்று அவன் இயேசுவோடு அநேக காரியங்களை உரையாடுகிறான். ஆனால் எல்லாவற்றையும் இயேசுவானவர் வெற்றி சிறந்தார். அந்த சாத்தானுடைய முகத்திரையை அவர் கிழித்து எறிந்தார். பாருங்க, வசனத்தை கொண்டு இயேசுவை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆனால் இயேசுவானவர் நேர்த்தியாக சாத்தானை வீழ்த்தினார். பாருங்க, இயேசுவானவர் எப்படி பிதா ஒரு கட்டளை கொடுத்தாரோ அதே போல் இயேசுவானவரும் நமக்கு கடைசியாக இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு செல்லும் பொழுது ஒரு கட்டளையை கொடுத்தார். ஒரு அன்பான கட்டளையை அவர் நமக்கு கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து திருச்சபைகளே மந்தைகளாய் சேர்க்க வேண்டும். இந்த பணியைத்தான் அவர் கட்டளையாக பரத்துக்கு செல்லும் பொழுது அவர் சீசர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். சீசர்களுக்கு நம்மை பார்த்து மனிதர்களாக நமக்கு அன்பாக ஒரு கட்டளையை தேவன் கொடுத்து சென்றார். நாம் கட்டளையை மீறுவது பாவம். அவருடைய கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அநேக கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்தார். அவைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினதினாலே பாவம் செய்தார்கள் என்று வசனம் சொல்கிறார். அப்போ இயேசுவானவர் நமக்கு சொன்ன கட்டளையை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதைத்தான் சீசர்கள் இயேசுவானவர் சொன்ன கட்டளையை அப்படியே கேட்டு அவர்கள் 1ஆம் நூற்றாண்டிலே உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால தான் இன்றைக்கி உலகமெங்கும் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக திருச்சபைகளை அவர்கள் கட்டி நிறுவினார்கள். அதில் ஒருவர் தோமா இந்திய தேசத்திற்கு வந்து கர்த்தருடைய கட்டளையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்திய தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இயேசுவோடு இருந்த சீசன் இந்திய தேசத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தது நிமித்தமாக நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஊழியம் என்பது மிஷினரிகளுக்கும் குருவானவருக்கும் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கும் ஆயர்களுக்கும் என்று நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. ஊழியம் என்பது நீங்களும் நானும் ஊழியர்கள். வசனம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் யாரு? ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் என்றால் யாரு? ஊழியர்கள். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு எனக்கு ஊழியம் கிடையாது என்று நாம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த மும்பை பட்டணத்திற்கு நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் எப்படி மிஷினரி சொன்னாங்களா, நாங்கள் அங்கே கிராமப்புறங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுக்கு அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்கள் எங்களுக்கு உண்டு. எங்களை ரேஷன் பந்த் பண்ணுறாங்க, லைட் இப்படி அநேக சின்ன சின்ன, ஏன்னா கிராமங்களிலே இது எளிதாக நடக்கும். ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செயல்படுத்துவார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்களை நாம் யோசித்து பார்ப்போம். 200 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய முன்னோர்கள் இதே கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள். அப்படிதானே? நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லுவது உண்டு, சாப்பாட்டுக்காக பணத்துக்காக நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறினீர்கள் என்று நம்முடைய முன்னோர்களை குறித்து அநேகர் சொல்லுவது உண்டு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி முன்னோர்களை இழிவாக பேசினார்கள். ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. காரணம், அவர்கள் மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ளவில்லை. நாம் மெய்யான தெய்வத்தை கண்டுகொண்டதினாலே அவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். நீங்கள் சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் மாறினவர்கள் என்று நம்மை குறித்து இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதை நாம் அநேகர் கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தோடு அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டதினாலே இன்றைக்கி நாம் நன்றாக படித்து உயர்ந்த ஸ்தலத்திலே நாம் வேலை செய்கிறோம். மாலை மாளிகையிலே நாம் நல்ல வீடு, சொந்த வீடோடு இந்த மும்பை பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மும்பை பட்டணத்தின் ரட்சிப்புக்காக கூட நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கலாம். இந்த மும்பை பட்டணத்திலே ஆத்தும ஆதாய பணியை செய்வதற்காக நம்மை தேவன் இங்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே நாம் அதை புரிந்து கொண்டு நாம் இருக்கின்ற இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுவார், தன்னுடைய சகோதரனாகிய எலியாப்பை பார்த்து, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்று தன்னுடைய சகோதரனிடத்திலே சொல்லுவார். அவன் சகோதரன் சொல்லுவார், நீ உன்னுடைய துணிகரத்தையும் உன்னுடைய அகந்தையும் நான் அறிவேன், நீ இங்கே வந்தது எதற்கு என்று அவரை அதட்டும் பொழுது தைரியமாய் சொல்லுவார், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அன்றைக்கு தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய தந்தை அனுப்பி வைத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவன் மூலமாய் கட்டளையிடுவதற்காக. தேவன் எதையும் செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கமும் ஒரு முகாந்தரமும் உண்டு. ஒருவேளை நீங்களும் நானும் இங்கே இருப்பதற்கு, இந்த மும்பை பட்டணத்தை ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு எப்படி சொல்லுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான பகுதி. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதற்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷமானது, இந்த நற்செய்தி இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆகவே தான் அங்கங்கு சிறு கூட்டமாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருப்பதற்கு நோக்கம், நாம் இந்த மும்பை பட்டணத்திற்காக நாம் இருக்கின்ற இடங்களிலே, நாம் வசிக்கின்ற இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக. நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனிடத்தில் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். இது இன்னொரு வேத பாடம் கொடுக்கப்பட்டிருந்தது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி. சமாரியா ஸ்திரியை குறித்து உங்களுக்கு நன்கு தெரியும், அப்படிதானே? 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, யோவான் 4 உலகமெங்கும் எங்கும் பிதாவை தொழுதுகின்ற காலம் வரும். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே மாத்திரம்தான் தொழுது கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும் நாம் இயேசுவை நாம் தொழுது கொள்கிறோம், உலகமெங்கும் அவரை தொழுதுகிறோம். அன்று இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து, உலகமெங்கும் போய் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆனால் இயேசு சொன்னார், உலகமெங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம்? ஆத்துமாவிலே ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று அந்த ஸ்திரீனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் ஆத்தும தாகத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீ தாகத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இருவரும் உரையாடுகின்ற காரியங்கள் உங்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் தேவன் அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தை நன்கு ஆராய்ந்ததினாலே அவர் என்ன செய்தார்? அந்த ஸ்திரீனுடைய இருதயத்திலே ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார், நீ எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று. அதை கேட்ட அந்த ஸ்திரீ சொன்னார், இந்த தண்ணீரை குடித்தால் தாகம் உண்டாகும். ஆனால் இயேசு சொன்னார், நான் கொடுக்கின்ற தண்ணீரை கொடுத்தால் உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாது. ஆனால் இயேசுவானவர் எப்படி அந்த ஸ்திரியை ஆதாயப்படுத்தும் வண்ணமாக அந்த ஸ்திரீனிடத்தில் அவர் பேசினாரோ அதே தாகத்தை அந்த ஸ்திரிக்கும் இயேசுவானவர் கொடுத்தார். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேசியா வருவார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று சொல்லுகிறார். மேசியா வருவார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அந்த ஸ்திரீ சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு தெரிந்திருந்தால், இயேசுவை யூதர்கள் மேசியா வருவார்கள் என்று இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்மை ஆலயமாக கட்டிவிட்டு இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டார். இந்த உலகத்திலிருந்து அவர் சென்று விட்டார் என்பதை இன்று வரைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை, மேசியா வருவார், ஆலயத்தை கட்டி கொடுப்பார் என்று அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் ஒரே தலைவரை நோக்கி, ஒரே நேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் ஃபேமிலி ஹவுஸ் என்று ஒரு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எங்கென்றால் நமக்கு அபுதாபியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே மிகப்பெரிய ஒரு ஆலயம், பழைய ஆலயம் இருந்ததை உடைத்து விட்டு அதில் ஒரு வீட்டை கட்டியிருக்க, மிகப்பெரிய ஒரு பங்களோ கட்டியிருக்க. அதில் 3 பேர் அதை அந்த ஆலயத்திலே ஆராதிக்கிறார்கள். ஒருவர் ஆபிரகாமை 3 மத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று கிறிஸ்தவர்களாகிய நாம், இன்னொன்று இஸ்மவேலர்கள், அந்த வழி வந்தவர்கள், 3வது யூதர்கள். 3 பேரும் அந்த ஒரே இடத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக அந்த ஆபிரகாம் ஃபேமிலி ஹவுஸ் என்று அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு அபுதாபியிலே அது திறந்து வைத்து இன்றளைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இது. ஆனால் எதற்காக இது செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பழமையான ஒரு ஆலயத்தை இடித்துவிட்டு இதை கட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது எருசலேமில் இருக்கிற அந்த மசூதியை இடித்துவிட்டு இதே போல் ஒரு ஆபிரகாம் ஃபேமிலி ஹவுஸ் கட்ட வேண்டும். அதிலே
எல்லோரும் ஆராதிக்க வேண்டும். யூதர்கள் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா வருவார், ஆலயத்தை கட்டி கொடுப்பார் என்று அவர்கள் இன்றைய வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தான் மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய பிஷப்மார்கள், பெரிய பெரிய ஆயர்கள் ஒன்று கூடி ஒரே தலைவர், ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே நாடு என்று பேசி கொண்டிருப்பார்கள். இது ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி சாத்தான் இதை வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்து எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதை தான் இந்த ஸ்திரீயானட்டு சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிப்பவன் ஒரு காலம் தாகமடைய மாட்டான் சொல்லிட்டு அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆத்ம தாகத்தை கொடுக்கிறார். அந்த ஸ்திரீ போய் அங்கே போய் சொல்கிறார், யோவான் 4:39 அந்த ஸ்திரீக்கு எப்படி இயேசுவுக்கு அந்த தாகம் இருந்ததோ அதே தாகத்தை அந்த ஸ்திரீக்குள் இயேசுவானவர் கொடுத்தார். அந்த ஸ்திரீ போய் அந்த ஊரில் போய் மற்றொரு இடத்துல சொல்லுகிறாள். 39ஆம் வசனத்தை பாருங்க. பாருங்க, இந்த ஸ்திரீ போய் அங்கே போய் சொல்கிறா, தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார். அதுக்கு முந்தைய வசனம் பார்த்தீங்கன்னா 29 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று அவள் அறிவிக்கிறாள். அவள் மற்றவரிடத்திலே அறிவிக்கிறார். அது நிமித்தமாக அநேகர் வந்து இயேசுவை பார்க்கிறார்கள். அது 42ஆம் வசனத்தில் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீ சொன்னது நிமித்தம் அல்ல, அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். முதலாவது அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தைக்கு பிற்பாடு அவர் சொல்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவன் எப்படி அந்த ஆத்ம தாகத்தை அந்த ஸ்திரீக்குள் ஊற்றினார்? ஸ்திரீக்குள் எப்படி ஊற்றினார்? நீ போய் அங்கு போய் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். அவர் வந்து சொன்னது நிமித்தமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்திலும் அதே காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் வசனத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோசபாத் என்கின்ற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் என்கின்ற ராஜா, இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசபாத் ராஜா பதவி ஏற்ற உடனே என்ன செய்கிறான்? வேத புத்தகத்தை எடுத்து அவன் வாசித்தது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அதை போதிக்கும்படியாக ஒரு கட்டளையை கொடுக்கிறான். இவர்கள் வேத வசனத்தை பற்றி கொண்டதினாலே அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ராஜாவோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் நம்ம கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் யாரும் நம்மை நெருங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த யோசபாத் ராஜனுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை இந்த யோசபாத் ராஜாவுக்கு கொடுப்பார். அதற்கு காரணம் அவர் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவராய் இருந்தார். பெயர் சபா எல்லா இடங்களிலும் போய் அவர் அறிவிக்கிறவராய் இருந்தார். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எருசலேமில் வாசமாக இருந்து திரும்ப பெயர் சபா தொடங்கி எப்ராஹிம் மலை உள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினார் என்று சொல்லப்படும். அநேக காரியங்களை இவர் மக்களுக்கு அறிவித்ததினாலே அநேகர் இயேசுவை பிதாவை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நாம் எப்படி மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம், மற்றவர்களுக்கு எப்படி அறிவிக்கிறோம் என்று நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரர்கள் எல்லோருமே ஒன்று கூடி வேதாகமத்தை சில பைபிள் ஒரு
முழு வேதாகமத்தையும் 4 வருடத்திலே தியானித்து படித்து முடிப்பதற்கென்று ஒரு ஃபார்மேட் ஒரு பிரிண்ட் செய்து சில நண்பர்கள் நாங்கள் அநேகர் இதை படித்து பின்பற்றி வருகிறோம். இதில் காலையிலே எழும்பின உடனே கர்த்தருடைய வேதத்தை ஒரு 20 வசனம் இல்லை 15 வசனத்தை தினமும் தியானித்து அதை நாம் எழுத வேண்டும். ஒரு புத்தகத்தில் எழுதி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதய பலகையிலே நாம் எழுதி கொள்ளும் பொழுது அந்த தினம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாம் இதை செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும். ஒவ்வொரு நாளும் நாம் எங்கு சென்றாலும் அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள், இந்த உலகப்பிரகான வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும். ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நானும் கடந்த 2018 இந்த காரியத்தை நான் செய்து வருகிறேன். செய்வது நிமித்தமாக இன்றைக்கி கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்படி என்னுடைய வசனத்தை வாசிக்கிறான், தியானிக்கிறான், அதற்கு எப்படி கீழ்ப்படுகிறான் என்பதை தேவன் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்த தேவன் என்னுடைய கடந்த நாட்களை நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவன் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நான் சொல்லும்போது அநேகர் நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறார். அதை இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே யோசபாத் 2 புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தான் என்று வசனம் சொல்லும். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். நான் சுருக்கமாக சொல்லுவேன், ஏன்னா நேரம் ரொம்ப எடுத்தாயிற்றது. மிஷினரியே 1/2 மணி நேரம் பேசிவிட்டார். ஆகவே பாருங்கள், தேவன் அவனுடைய இந்த யோசபாத் ராஜாவுக்கு வந்த பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அநேகர் அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இவன் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜபிக்கின்ற மனிதன். 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் மட்டுமல்ல ஜனத்தையும் ஜபிப்பதற்காக ஏற்படுத்தினான். அவர்களையும் அழைத்து உபவாசம் பண்ணி ஜபித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது யோசபாத்துடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். காரணம், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அறிவித்தான். அவன் யூதாவுக்கு ராஜாவாக இருந்தான், ஆனால் இஸ்ரவேலுக்கு ஆகாப் என்கின்ற ஒரு ராஜா இருந்தான். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களை அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தான் என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, எவ்வளவாய் தான் பெற்ற சந்தோஷம் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கும் அறிவித்தான். ஆகவே தான் அந்த 20ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் தேவன் அதை அவனுக்கு லகுவாக வெற்றியாக மாற்றி கொடுத்தார். காரணம், அவன் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டது நிமித்தமாக, அதன்படி நடந்தது நிமித்தமாக மற்றவர்களுக்கு அறிவித்தான். தேவன் அவனுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி கொடுத்தார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு நான் முடிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் பாருங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும். ஆகவே தான் திருமண்டலம் இன்னைக்கு மிஷினரி ஞாயிறாக நமக்கு கொடுத்திருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கும் நாள். என்ன நடக்கிறது? இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். 4 குஷ்டரோகிகள் சமாரியாவிலே அப்புறத்திலே இருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய கொடிதான பஞ்சம் சமாரியாவிலே இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார் முதல் வசனத்திலே, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை உரைக்கிறார். ஆனால் ராஜா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய பிரதானிகள் எல்லோருமே காரணம் அங்கே இருந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது கொடிதான பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம் என்று பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அப்படியே என் மகனை ஆக்கி தின்போம், மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உண்ண மகனை தருவேன். அதாவது 2 ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? சண்டை போடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நேற்று என்னுடைய மகனை சாப்பிட்டோம், இன்னைக்கு உன்னுடைய மகனை சாப்பிட வேண்டும் என்று 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது ராஜாவினிடத்திலே. அந்த அளவிற்கு பிள்ளையை உண்ணுகின்ற அளவிற்கு கொடிதான பஞ்சம். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளைய தினத்திலே இந்த அதிசயம் நடக்கும் என்று. ராஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 4 குஷ்டரோகிகள் பேசிக்கொள்கிறார்கள், நாம் இங்கே இருப்பதை விட இருந்தாலும் சாக போகிறோம், ஒருவேளை நாம் பாளையத்துக்கு சென்று அங்கு போய் அவர்கள் கையினால் மடிந்து போவோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டு பாளையத்துக்கு வருகிறார்கள். வந்த இடத்துல என்ன நடக்கிறது? தேவன் அந்த இடத்துல ஒரு இரைச்சலை கட்டளையிடுகிறார். ஒரு ஆண்டவர் சீரியரின் 6ஆம் வசனம் 7:6, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த இரைச்சலை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் பயந்து ஒருவருக்கொருவர் ஓடி போனார்கள். நான் இங்கிருந்து தப்பி போனால் நலமாக இருக்கும். ஓடி போனவர்கள் குதிரையும் கழுதையும் விட்டு ஓடி போனார்கள். ஏன்னா அதில் ஏறி ஓடி போயிருந்தால் கூட சீக்கிரமாக போயிருக்கலாம், அப்படி தானே? அதையும் விட்டு ஓடி போனார்கள். நீ பாருங்கள், இந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த குஷ்டரோகிகளுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. குஷ்டரோகிகள் அதற்கு முந்தின வசனத்திலே வந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறையிலே கொண்டு சேர்த்து வைத்துவிட்டு மறுபடியும் வந்து அங்கு அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள் பாளையத்திலே. அப்போது தான் குஷ்டரோகி சொல்கிறார்கள், நாம் இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த குற்றம் நம்மேல் சுமரும். இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். இதைத்தான் இன்றைக்கு இயேசுவானவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தை, இயேசு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்காவிட்டால் நம்மேல் குற்றம் சுமரும். தேவன் அதைத்தான் சொன்னார், அந்த பரத்துக்கு ஏறி போகும் பொழுது சகல ஜனத்தையும் எனக்கென்று நீங்கள் சீசராக்குங்கள் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த அரசியல் சூழ்நிலையிலே காலகட்டத்தில் நாம் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்று. ஒருவேளை அது நாமே பயமுறுத்துகிற காரியமாக இருக்கலாம். அதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கு. உண்மையான தெய்வம் யார் என்பதை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்லாவிட்டால் வேறு யாருமே சொல்ல மாட்டார்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே நான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருந்தேன். எப்படியாவது ஒரு 100 வேதாகமத்தை இங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அதை ஜெபத்தோடு செய்ய வேண்டும் என்று 100 வேதாகமத்தை நான் என்னுடைய வாகனத்தில் வைத்து கொண்டு ஜெபித்து விட்டு சில பொருட்களையும் வாங்கி வைத்திருந்தேன். 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆரம்பித்தேன். எப்படியாவது அநேகருக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்தேன். முதலாவது காஞ்சூர் மார்க் சிக்னலில் பவாயில் அந்த சிக்னலில் இருக்கிற டிராஃபிக் போலீஸ் நிற்கிற இடத்துல போய் என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி விட்டு அவரிடத்துல போய் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிவிட்டு ஒரு வேதாகமத்தையும் ஒரு கேக்கையும் ஒரு ஃப்ரூட்டியையும் அவருடைய கரங்களிலே கொடுத்தேன். அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷமாக வாங்கி கொண்டு எனக்கு அவர்களும் வாழ்த்து சொல்லி அனுப்பினார்கள். அங்கிருந்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தொடர்ந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். போகின்ற வழியில் எல்லா இடங்களிலும் கொடுத்து விட்டு சென்றேன்.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு 10:30க்கு முன்னாடி நான் நினைத்ததை முடித்து விட்டேன். 100 வேதாகமத்தை நான் கொடுத்தது வெறும் அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையில் உள்ள மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு மாத்திரம் கொடுத்தேன். மற்ற யாருக்கும் நான் கொடுக்கவில்லை. விலையேற பெற்ற அந்த வேதாகமத்தை விலையேற பெற்ற அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தேன். ஒரே ஒரு அதிகாரி மாத்திரம் வாங்கவில்லை. அவர் சொன்னார், எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னார். நான் அவருக்கு சந்தோஷமாக தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கும் வாங்குவதற்கும் அவர்கள் காத்து கொண்டிரு. யாராவது ஒருவர் கொடுப்பாரா என்று ஒரு அதிகாரி என்னிடத்தில் கேட்டார். நான் மராட்டி வேதாகமத்தை கொடுத்தேன், ஏன்னா அவர்கள் எல்லாருமே மராட்டி சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக. அவர் கேட்டார், ஆங்கில வேதாகமம் இருந்தால் கொடுங்கள், என்னுடைய பிள்ளைக்கு படிக்க கொடுப்பேன் என்று. பாருங்கள், அவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள், விரும்புகிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் நாம் தான் சொல்லாமல் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை தான் இந்த குஷ்டரோகி சொல்லுகிறார்கள், குற்றம் நம்மேல் சுமரும். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக இந்த இடத்தில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை முதல்ல சொன்னது போல இது மிஷினரியோட வேலை, ஆயர்களோட வேலை, இல்லை ஊழியர்களோடது, போதகருடையது என்று நாம் தட்டி கழிப்பதற்கு நேரம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மூலமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் சமாதானமாய் இருக்கும் பொழுது நாமும் சமாதானமாய் இருக்க முடியும். அந்த யோசபாத் ராஜா அவனை மற்றவர்களுக்கு வேதத்தை கர்த்தருடைய வசனத்தை அறிவித்த பொழுது அவன் அருகாமையில் இருந்த அனைவருமே அவனுக்கு பயந்து அவனிடத்தில் யுத்தம் செய்யாதிருந்தார். காரணம், அவன் கர்த்தருடைய பிள்ளை. அவன் கர்த்தருடைய பிள்ளை. உலகத்தை படைத்த தெய்வ மனிதன், தேவனோட பிள்ளை என்று அவர் கண்டு கொண்டதினாலே அநேகர் அவனை கண்டு பயந்தார்கள். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு சமாதானத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது நம் அருகில் இருப்பவர்கள் நம்மோடு சமாதானம் பண்ணி கொள்வார்கள். நம்மோடு அவர்களும் அன்பாய் பழகும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த இடத்துல, இந்த மும்பை பட்டணத்திலே வைத்திருப்பதற்கு தேவன் வைத்திருப்பது ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னேன். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.